கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பல சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ஒருவேளை என்னோட வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கு, பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு இருளா இருக்கு, என்னோட வாழ்க்கை முழுவதும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா காணப்படுது, எனக்கு கர்த்தர் உதவி செய்வாரா, என்னை தூக்கி எடுப்பாரா என்று ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த மாதிரி சூழலினால் சரி, கர்த்தர் தூக்கி எடுக்கிறது. என்னோட வாழ்க்கை மூழ்கி போய் கிடக்கு. அது செல்போன் பாவமா இருக்கலாம், தேவையில்லாத நபரோடு இருக்கலாம், தேவையில்லாத மனுஷனோடு இருக்கலாம், ஒருவேளை விபச்சார பாவமா இருக்கலாம், தேவையில்லாமல் ஒருவேளை போதை அடிமையா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம். இந்த உலகத்திலே கெட்டு போற 1000 காரியங்கள் இருக்கு. நான் மூழ்கி போய் கிடக்கிறேனே, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் என்று ஒருவேளை யாராவது இந்த செய்தியை ஒருவேளை இணைந்து கேட்டால், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாலும் சரி, கர்த்தாவே என் பாவத்தை மன்னியும், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க என் பாவத்தை மன்னியும், நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே நம்முடைய தேவன் நம்மை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். அவருடைய சமூகத்திலே தாழ்த்துறதுக்கு நமக்கு கிருபையின் காலங்களை தந்திருக்கிறார், கிருபையின் நாட்களை தந்திருக்கிறார், கிருபையின் நேரங்களை தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல நாம் கிருபை கேட்கும் போது அந்த கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம். புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையும் சரி, நம்மளை உயர்த்துகிறார். நமக்கு என்ன வேணும்? ஒரு உயர்வு வேணும். நமக்கு என்ன வேணும்? நம்மை தூக்கி எடுக்கணும். யாரு தூக்கி எடுப்பா? தகப்பன் மட்டும்தான் தூக்கி எடுப்பார். நமக்கு யாரு வேணும்? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் வேணும். நமக்கு யாரு வேணும்? நமக்கு உதவி செய்கிறவர் வேணும். நமக்கு யாரு வேணும்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர் வேணும். 24 மணி நேரம் நம்ம கூட யார் இருக்கணும்? நம்மை தூக்கி எடுக்கிறவர் நம்ம கூட இருக்கணும். நமக்கு யாரு வேணும்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் வேணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எக்ஸாம்பிளுக்கு ரவிராஜ் இருக்கு. என்னோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை, அது மாயமான வாழ்க்கை, அது உலக வாழ்க்கை, அது ஒரு சேற்றில் உள்ள ஒரு வாழ்க்கை, அது ஒரு பாவ வாழ்க்கை, அது ஒரு குப்பையான வாழ்க்கை. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி தம்முடைய கிருபையினாலே நிரப்பி
குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் வரும்போது ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபித்தேன்? பாவியா என் மேல கிருபையாயிரும், பாவியா என் மேல கிருபையாயிரும் என்று ஜெபித்தேன். இதுதான் என்னோட ஹையஸ்டான ஒரு ஜெபம். எல்லாரை போல நானும் வீட்டுல நாடகம் பார்த்தேன், நானும் படம் பார்த்தேன், நானும் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், நானும் மனுஷன் நம்பி வாழ்ந்தேன். நான் பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம இஷ்டம் போல துணிகரமா வாழ்ந்தேன். ஆனால் என்னைக்கு கடன் பிரச்சனை, உபத்திரம், வாழ்க்கையில போராட்டம் வந்ததோ, கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி தமிழ் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க முன்பாக நிப்பாட்டினார். அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்ட அனுபவம்னா என்ன? அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா நம்ம சொல்லும் போதுதான் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனே என்று எழுதப்பட்டிருக்கு. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. ஒரு மனுஷன் எந்தெந்த சேற்றுல கிடக்கான் தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரகசிய பாவத்துல இருப்பாங்க. ஐயோ நான் அந்த பாவத்துல இருக்கிறேனே, என்னை யாராவது தூக்கி எடுப்பாங்களா? எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கையிலலாம் 2016 வரைய 2015 வரைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கத்தாழையை நம்பிட்டு இருந்தேன். 15 வருஷம் கத்தாழை தொங்கிட்டு கத்தாழை மட்டுமே நம்பிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ்ல எலுமிச்சப்பழம் ஊற்றி தண்ணி வச்சிருப்பேன். எலுமிச்சப்பழம் ஊற்றி வச்சுட்டா, ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டா போதும். என் வாழ்க்கையில எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது மேல அவ்வளவு நம்பிக்கை. இப்படி எத்தனை நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? இது எல்லாமே அக்கிரமம், பாவம் தான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எது மேலாம் ஒரு மனுஷன் நம்பிக்கையா இருக்கிறானோ அது எல்லாமே அக்கிரமம் தான். சில குடும்பத்துல நினைப்பாங்க பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. விபச்சாரம் மட்டும்தான் பாவம் நினைப்பாங்க. இல்ல தண்ணி அடிச்சா மட்டும்தான் பாவம் நினைப்பாங்க. கிடையாது. ஒரு மனுஷன் எப்ப கர்த்தரை விட்டு தள்ள ஆரம்பிக்கிறானோ அதுக்கப்புறம் எல்லாமே பாவ லிஸ்டுக்குள்ள வந்துருது. 1000 பாவம் இருக்கு. அதுல ஒரு சில பாவம் தான் சொல்றோம். வீண் வார்த்தையில பாவம், கண்கள்ல பாவம், சிந்தனையில பாவம், கர்த்தர் பிரியமில்லா இடத்துல நின்னா பாவம், 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாது சொன்னாரு. சில குடும்பத்துல ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. அங்கேயும் தான் பிரச்சனை வந்துருமே. அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது 1000 காரியத்துல சிக்கி கொள்வாங்க. நம்ம அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பாவியா எங்க மேல கிருபையாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவே தந்து ஆசீர்வதிங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கிருபையின் வரங்களால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிங்க. வரங்களை தந்து ஆசீர்வதிங்க. இன்னுமாக அப்பா வேதத்தை தியானிக்கிற அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கையின் கீழில் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. நம்ம கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.